பாஜக கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். சிறப்புரையாற்ற வருகை தரும் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நாள் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி. இடம் கோயம்பேடு மார்க்கெட் திடல். இப்படிக்கு என்றும் தேசப்பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகரன், மாவட்ட பொருளாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வி ரமேஷ் அட்வொகேட். Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வரலாற்று திறனாய்வாளர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த வக்பு சம்பந்தமாக மத்திய அரசு கொண்டு வந்த அந்த மசோதா அது பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கு. நிறைய விமர்சனங்களும் இருந்தது. அதை ஒட்டி சென்னையை ஒட்டி மயிலாப்பூர் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க் சம்பந்தமாக ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. அதாவது பேயாழ்வாருடைய கோயில், அது 4 கிரவுண்டில் இருக்குது. ஆனால் அது வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தமிழ்நாடு தலைவர் பேசியது அது விவாதத்துக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. பேயாழ்வார் கோயில் ஃபர்ஸ்ட் அங்கே எப்போ இருந்து வந்தது, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்ல முடியும்? பேயாழ்வாருடைய காலம்னா 2 இஷ்யூ இருக்குது. ஒன்று ஐ எம் அக்னாஸ்டிக் டு ஹிஸ்ட்ரி, ஓகேவா, எனி ரிலீஜியன். ஸோ பேயாழ்வார் காலம்னு குரு பரம்பரை கதையில் கொண்டு போனீங்கன்னா கிமு 3000 வரைக்கும் கொண்டு போவாங்க. பட் ஆஸ் இட் இஸ் அதில் இருக்கிற தமிழ் வார்த்தைகள் மற்ற இதை ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தா 6th century. அவர் அவதரித்த ஸ்தலம்னு சொன்னால் இது ஆதிகேசவ பெருமாள் கோவில் தான் அவர் அவதரித்த ஸ்தலம். பேயாழ்வாருக்கு இதுலேயும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில்லையும் ஒரு அந்த மடம் அங்கே ஒரு இதுவும் இருக்குது. அங்கேயும் வருஷம் பல இதுகள் நடக்கிறது. இவர் சொல்கிற கச்சேரி ரோட்லேருந்து வச்சு பார்த்தா 2 பெருமாள் கோவில், 2ம் ஒரே சர்க்கிளில் தான் இருக்கிறோம், டிஸ்டன்ஸ் ஈக்வி டிஸ்டன்ஸில் தான் வருது. இந்த ஆதிகேசவ பெருமாள் 1.5 ஏக்கரில் இருக்குது, விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 27 கிரவுண்ட்ஸ். ஸோ இது வராது. கொஞ்சம் சின்னதுன்னா மாதவ பெருமாள் கோவில். மாதவ பெருமாள் கோவில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டே இருக்குது. ஸோ தட் இஸ் மச் ஓல்டர். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால், இப்போ சென்னையை வச்சுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சென்னை மாநகர கோவில் கல்வெட்டுகள்னு ஒரு தமிழக அரசின் தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கு. அதில் ஒரு 350 பக்கம்னா 197 பக்கத்துக்கு வர்றது முதல்ல திருவல்லிக்கேணி, அதுக்கு அடுத்தது மயிலாப்பூர். இது ஒரு 95, 88, 92 பக்கம், மொத்தம் 187 பக்கம் வரைக்கும் போகிறது. பட் அதில் இந்த 2 பார்த்தசாரதி கோயிலும் கபாலீஸ்வரர் கோயிலும் 60% வருது. அதில் 40% தான் அந்த கோவிலுடைய ரெஃபரன்ஸ் கல்வெட்டுகள், மீதி எல்லாமே வெளியூர் கல்வெட்டுகளாக இருக்குது. அது அந்த கோவிலுக்கு தொடர்பு இல்லாததாக இருக்குது. இப்போ பார்த்தசாரதி கோவிலில் எடுத்துக்கிட்டால் பல வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற திரிசூலம் கோவிலுடைய கல்வெட்டு இருக்குது. திருவான்மியூரில் இருக்கிற மருதீஸ்வரர் கோயில் கல்வெட்டு இருக்குது. இது மாதிரி பல இருக்குது. இது சேம் திங் கம்ஸ் டு கபாலீஸ்வரர். ஸோ இப்போ இதனால் வந்தது. இன்னொன்று பார்த்தா கபாலீஸ்வரர் கோயிலுடைய மிகப்பெரிய பெருமைன்னு சொன்னால் திருஞான சம்பந்தர் அங்கே பூம்பாவை அப்படிங்கிற ஒரு பெண்ணை அஸ்தியிலேருந்து உயிர்த்து எழுப்பினார். அதாவது சிவனேச செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய மகளை இவருக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு வளர்க்குறார். அந்த பெண் ஒரு நாள் பாம்பு தீண்டி செத்து போய்ட்றார். இவர் வருத்தத்தோடு இந்து முறைப்படி தகனம் செஞ்சுட்டு அந்த அஸ்தியை ஒரு குடத்தில் போட்டு வச்சுருக்காங்க. சில வருடங்கள் கழித்து திருஞான சம்பந்தர் வரார். வந்த உடனே ஊரில் எல்லாரும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க, உங்களுக்காக ஒரு பொண்ணை வளர்த்துருந்தார், அவரே இன்னும் பார்க்கல, என்னை முதல்ல அங்கே கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்ல அவர் அங்கே 10 பாடல் பாடுறார். அதில் கபாலீஸ்வரத்தில் இந்த மாதிரி விழா இருக்குது, இந்த மாதம் இந்த விழா இருக்கும், இந்த மாதம் இந்த விழா இருக்கும், இதெல்லாம் பார்க்காம நீ போயிட்டியே அப்படின்னு பாட திருப்பி அவள் உயிரோடு இருந்திருந்தால் இறக்காமல் எந்த வயசில் வருவாளோ அந்த வயசுலேருந்து அந்த குடத்துலேருந்தே வெளில வர, அதுக்குள்ளே சிவனேஷ் செட்டியாருக்கு மெசேஜ் போய் அவரும் வர்றாரு. வந்த உடனே அவர் நீங்கள் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார். இல்லை, இவளை நான் தான் இப்போ உயிர்ப்பித்து எடுத்தேன், நானே என்னோட ஜென்ம மாதிரி இருக்கிறதுனால எனக்கு மகள் போன்றவள் அப்படின்னோடனே அவர் கோயிலோட ஐக்கியமானவளாக இருக்குது. இன்றைக்கும் அங்கே இந்த இப்போ இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில் இடத்துல அந்த சந்நிதி இருக்குது. அங்கே தான் அந்த டிஸ்பியூட்டும் வந்தது. என்னென்னா இங்கே மயிலாப்பூருங்கிறது மயிலாக பார்வதி தவம் பண்ண இடம். சிவலிங்கத்துக்கு பூ போடுற மாதிரி இங்கே மாத்திரம் மயிலாக இருக்கும் புன்னைவனத்தில். ஆனால் அந்த சிலை உடை மாற்றப்பட்டு அங்கே எல்லா இடத்துலையும் ஒரு கேஸ் இருக்குது. பாம்பு மற்ற முருகன் மயிலாக இருந்தால் பாம்பு வாயில் வச்சுருக்கோம். இங்கே திருப்பி மாற்றி வைக்கப்பட்ட சிலை 2004 பாம்போடு இருந்ததுனால கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு ஐ திங்க் ஜட்மெண்ட் ரிசர்வ் கண்டிஷனில் இருக்குது. நம்ம இப்போ இது பண்ணோம். ஸோ இப்போ இந்த பூம்பாவை பற்றி கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 3 கல்வெட்டு இருக்குது. ஒன்று பார்த்தசாரதி கோவில் குளத்தில் இருக்குது. இன்னொன்று திருவல்லிக்கேணியிலே விருபாட்சீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. திருவல்லிக்கேணிக்கும் மயிலாப்பூருக்கும் நடுவில் வரும். அந்த கோவிலில் இருக்குது. 3வது கல்வெட்டு சென்ட் தாமஸ் மவுண்டில் அந்த சர்ச்சுடைய கான்வென்ட்டுடைய ஹாஸ்டலில் இருக்குது. இப்போ இந்த மாதிரிலாம் ஏன் மாறி போகுது அப்படின்னு சொன்னால்,
கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை நாம் ஆக்கிரமிப்பில் இருந்தோம். அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம திருவனந்தபுரம் கோவிலில் ஒரு ஆடிட் பண்ணப்போ 1,80,000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது, இன்னும் ஒரு ரூம் திறக்கவே இல்லைன்றது. அது மாதிரி எல்லா கோவில்களுக்கும் எல்லா காலங்களிலையும் பெரிய பெரிய இது நம்மளால் வேர் பண்ண முடியாத ஒரு பெரிய வைரமோ இதுவோ கிடச்சா அது கோயிலுக்கு அர்ப்பணிப்பாங்க. ஸோ அவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு சக்திகள் வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ அப்படி சேதம் பண்ணதை திருப்பி புனருத்தாரணம் பண்ணுறப்ப இந்த கல்வெட்டுகள்லாம் வந்து ஆதாரம் வரலாற்று ஆதாரங்கிறதுக்காக வேறு கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு அங்கேருந்து வைக்காமையே கட்டி முடிச்சிடுவாங்க ஒரு 2 ஜென்ரேஷன். ஏன் இது சொல்லணும்னு சொன்னால் மதுரையில் மதுரை கோவிலில் மாலிகாஃபூர் படையெடுப்பு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூலவரை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு 5 குருக்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த மூலவரை மறைச்சிட்டு வேற ஒரு லிங்கத்தை முன்னாடி வச்சுடுறாங்க. 48 வருஷம் கழித்து தான் படையெடுப்பு முடிஞ்சப்புறம் திருப்பி அந்த திருப்பி திறக்கிறப்ப அது அப்படியே அதே எந்த கண்டிஷனில் வச்சாங்க அந்த பூ ஆடாமையே இருந்ததான். இதை இந்த புது லிங்கம் அந்த ரீப்ளேஸ் பண்ண இது லிங்கத்தை எடுத்து வெளியில் ஒரு மூலையில் வச்சு சின்ன கல்வெட்டாக வச்சுருந்தாங்க. அதை பார்த்த எம்ஜிஆர் இந்த மூலையில் வச்சா என்ன அர்த்தம், கடவுளுடைய அதிசயம் இந்த கலியுகத்தில் நடந்திருக்குன்னா மெயினாக வைங்கன்னாங்க. வச்சது இன்றைக்கி போனால் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. நான் போய் தேடினாலும் நான் கூட்டம் இருந்தால் நான் பார்க்க மாட்டேன். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இது மாதிரி எல்லா ஊர்கள்லேயும் தாக்கப்பட்டிருக்கு. ஹிந்து மஸ்ஜித்னு ஒரு புக்கே இருக்குது. கிட்டத்தட்ட 3000 மசூதிகள் நார்த் இந்தியாவில் முஸ்லீம் டெம்பிள்ஸாக மாற்றிருக்கு. சவுத்தில் அவ்வளோ மாற்றிருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ பாண்டிச்சேரியில் வேதபுரீஸ்வரர் கோவிலை எப்படி பிளான் பண்ணி எடுத்தாங்கங்கிறது இது டைரி ஆஃப் ஆனந்தரங்கம் பிள்ளைன்னு சொல்லி 10 வால்யூமாக எழுதினதில் அவர் துபாஷியாக அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். கோவாவில் சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் வந்தப்போ கிட்டத்தட்ட கோவா இன்குவிசிஷன் போது 3000 டெம்பிள்கள் உடைக்கப்பட்டு ஃப்ரான்சிஸ் சேவியர் ஒன்று எழுதியிருப்பார். நேத்திக்கு வரைக்கும் அவன் வழிபட்ட அந்த கடவுளை அவன் கையால் உடைக்க வச்சிருப்ப எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை போல எதுவும் இல்லைன்னு அவருடைய இதுலேயே எழுதியிருக்கார் இதெல்லாம். ஸோ இது வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்க புக்கில் அவங்களுடைய வழிபாடு மட்டுமே சரின்னு அந்த பீரியடில் நம்பினாங்க. இன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஹஸ் சேஞ்ச், சயின்ஸ் ஹஸ் டெவலப்டு, அந்த லெவலுக்கு போனோம். இப்போ நம்ம கம்மிங் டு த இஷ்யூ, இவர் என்ன பண்ணுறாரு இப்போ வந்து எங்கிட்ட இது உதாரணமாக திருச்செந்துறைக்கு ஃபஸ்ட்டு வரும், அடுத்தது இங்கே வரும். இல்லை, திருச்செந்துறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பேயாழ்வார்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த பேயாழ்வார் கோயில் வந்து இப்போ இவங்க உங்களை போன்றவர்கள் சொல்றது படி பார்த்தா 1000 ஆண்டு முன்னாடியே வந்து பழமையானது. இல்லை, 1000க்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாங்க, ரொம்ப சிம்பிள். 1992 அந்த ஜன்மஸ்தான் மஸ்ஜித் இடிச்சப்புறம் ஒரு ஆக்டை ஒன்று பார்லிமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு. நோ இது வர்ஷிப்பில் இருக்கிற எந்த ஒரு பிளேஸையும் 1947 என்ன இருந்ததோ அதை மாற்ற முடியாது எக்ஸப்டிங் இதுன்னு சொல்லியிருக்கு. பட் லீகலி சிலது இப்போ சேலஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஐ மீன் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் சொல்லணும்னா, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கல்வி அமைச்சராக இருந்த அப்துல் கலாம் ஆசாதுடைய மெமோரியல் லெக்சர் 1956 if I remember correct, அது ஆர்னல்ட் டோலமின்னு ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ் ஆஃப் 20th century. அவர் வந்தப்போ இந்தியாவில் படையெடுத்து வந்த முகலாயர்கள் மிக முக்கியமாக 3 கோவில்ஸை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க, காஷி, மதுரா அண்ட் அயோத்தியா. அதை 3ஐயும் ரெக்கவர் பண்ணுறது தான் இந்தியாவுக்கு ஒரு பெருமை அப்படின்னு ஒரு ஃபாரினர் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 தவிர மீதி எதையும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கு. பட் ஆனால் அந்த ஆக்ட் நரசிம்மராவ் 1992 அந்த இது ஜன்மஸ்தான் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் எந்த ஒரு வர்ஷிப் பிளேஸையும் 1947 ஆகஸ்ட் 15 என்னவோ அது மாற்ற முடியாதுன்னு ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது கோவில்லாம் யாருடைய இடம்? இப்போ நான் ஆதன் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கேன். இதை நான் வெளியில் போயிட்டு நான் ஆதனை உங்களுக்கு எழுதித்தரேன்னு யாருக்காக எழுதித்தர முடியுமா? வக்ஃப் ஆக்ட் படி உங்களுடைய ப்ரூஃப் நீங்கள் எதை ஓன் பண்ணுறீங்கன்னு ப்ரூவ் கூட பண்ண வேண்டாம், நீங்கள் அதை டெனண்ட்டாக இருந்தாலும் கொடுக்கலாம், என்ன வேணால் எழுதி வைக்கலான்றது. அடுத்தது இப்போ இது நம்ம கல்வெட்டுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தால், இப்போ இந்தியாவிலேயே 1,00,000 கல்வெட்டு இருக்குது, அதில் 60,000 கல்வெட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 60,000ல் 55,000 கோவில்களில் தான் இருக்குது. அதில் ஒரு 25,000 30,000 வந்து சின்ன சின்ன தானங்கள் இருக்கும், விளக்கேற்றுவதற்கு அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு சில சின்ன வழிபாடு, மீதி எல்லாம் கோவிலுக்கு நிலங்கள். இப்போ இன்னும் ஒன்றையும் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த கோவில்களை கட்டியது பெரும்பாலும் அரசர்கள். இந்த நம்ம சவுத்தில் மெட்ராஸ் சைடில் எடுத்தால் பல்லவர்கள், நாயக்கர்கள் இருக்கும். இது திருச்சி சைடு போனால் சோழர்கள், அந்த பக்கம் போனால் பாண்டியர்கள், அங்கேயும் நாயக்கர்களும் வரும் பின்னாடி. ஸோ இந்த 4-5 பீரியடில் தான் கட்டப்பட்டது. இவங்க யாருமே கோவிலை தன்னோட கண்ட்ரோலில் என்றைக்குமே வச்சுக்கல. They should be autonomous maintained by devotees. ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்க, நிலங்களை எழுதி வச்சாங்க, அவ்வளோதான். இதில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும்னா அவங்களே பண்ணியிருக்கலாம்.
ஸோ இப்படி கொடுத்த எல்லா கல்வெட்டுலையும் என்ன ஒரு வாசகம் 90% ஆஃப் த கல்வெட்டில் இருக்குன்னு சொன்னால் சூரிய சந்திரர் உள்ளவரை இதுக்காக இந்த கோவில் இந்த வாசகம் இஸ் இட் வேலிட் இன்னைக்கு? ஏன்னா உங்களுக்கு வந்து கோவில் இல்லவே இல்லைன்னே வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட்லேயே அந்த சுவாமியை ஐ மீன் ராம் லல்லு லல்லா குழந்தை ராமரை அவர் வந்து எனி ஃபர்தர் ரீசன் பெரியவராக இருந்தாலும் சரி, எனி ஐடல் இஸ் அ பெர்பெக்சுவல் மைனர். ஸோ அவர் சார்பாக யார் வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக அக்செப்டடு. இது எந்த கேஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பட்டூர் நடராஜன் ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ். தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஊர் தோண்டினா நிறைய கல் சிலைகள் கிடைக்கிறது, அங்கே ஒரு கோவில் இருக்கணும்னு வருது. அப்போ யாரோ ஒருத்தர் வீட்டில் வச்சுருந்த ஒரு புக்கில், பழைய புக்கில், ஒரு 100 years ஓல்டு புக்கில் அந்த ஊரில் ஒரு நடராஜர் சிலை உடைய ஃபோட்டோவும் கிடைக்கிறது. அது ஐ மீன் நான் வரைஞ்சது எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இதுக்கு அப்புறமாக திடீர்னு பார்த்தா லண்டன் மியூசியத்தில் அதே ஸ்டாச்சு அங்கே இருக்குது. ஸோ இதை யாரோ பார்த்து ஒன்று கோவில் நிலத்தை மீட்கிறேன்னு இந்த கவர்மெண்ட் சொன்னாலும், இல்லை சிலைகளை மீட்கிறேன்னு சொன்னாலும், பக்தர்கள் யாராவது கண்டுபிடிச்சி சொன்னா தான். அத்திக்குட்டை ராதாகிருஷ்ணன்கிறவர் பல 100 கேஸ் போட்டு ஃபைல் பண்ணிட்டு இருக்கார். ஐ மீன் ரங்கராஜ நரசிம்மன், ரமேஷ் எல்லாம் உங்களுக்கும் தெரியும், ஸ்ரீகுமார் இவங்க. ஸோ அது மாதிரி ஒரு டிவோட்டி கண்டுபிடிச்ச உடனே இந்து அறநிலைத்துறை சார்பாக வழக்கு போடுறாங்க லண்டனில். ஐயான் கென்னடிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட். இன்றைக்கும் நீங்கள் ஐயான் கென்னடி பட்டூர் நடராஜன் போட்டால் that will be quoted at least 1000 times. Any international artifacts transferனா இந்த கேஸுடைய ஜட்மெண்ட் will be quoted. ஸோ அதில் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அது பட்டூர் நடராஜன் தான் எப்படி பார்க்குறது. ஒன்று பழைய வரைஞ்சதையோ இதை வச்சு காட்டினாங்க. அடுத்தது அந்த ஊரில் அந்த நடராஜர் கீழே கொஞ்சோண்டு மண் துகள்கள் இருந்தது. இங்கேருந்து மண் எடுத்துன்னு போய் ஃபோரன்சிக் ரிப்போர்ட் எடுத்து காட்டினாங்க. உடனே அடுத்த கேள்வி வந்தது, எப்படி நீங்கள் ரைட்ஸ் கிளைம் பண்ண, உங்களுக்கு என்ன இது இருக்குது, ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்தது. அப்போ தான் இந்து அறநிலைத்துறை வந்து நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை கேட்டு ப்ரொஃபஸர் நாகசாமியை கேட்ட உடனே அவர் ஒரு 100 கல்வெட்டு ஃபோட்டோவையும் டிரான்ஸ்லேஷனையும் எடுத்துகிட்டு போய் அங்கே ஐ விட்னஸ் கொடுத்தார். இந்த கல்வெட்டுகளில் இருப்பதெல்லாம் சூரிய சந்திரர் உள்ளவரை இந்த இது. ஸோ அந்த கோவில் எந்த டினாமினேஷனை சேர்ந்ததாக இருந்தாலும் ஒரு பக்தர் அந்த பெர்பெச்சுவல் மைனருடைய ரைட்ஸை கேட்கலாம். இங்கே டெம்பிளே இல்லை. ஸோ அந்த கேஸில் நம்ம வின் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பேயாழ்வார் வந்து இப்போ அந்த கோயில் வந்து அங்க எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு ஏதாவது சான்று இருக்கா? அது சம்பந்தமான கல்வெட்டுகளோ அது சம்பந்தமான கல்வெட்டு ஆதாரங்களோ ஏதாவது இருக்கா பேயாழ்வார்? இல்ல, பிரச்சனை எனக்கு எந்த கோவில், கச்சேரி ரோட்ல கோவில் இல்லை. ஓகே ரைட்டா. மாதவ பெருமாள் கோவில்ங்கிறது 12th century கல்வெட்டு அங்கேயே இருக்கு. அந்த இதுலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கு. ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் இல்லை. ஆனால் இது இந்த அதில் இருக்கிற இது ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வச்சா 10th century முன்னாடி தான் போகும். ஸோ அதனால லேட்டர் சோழாசெல்லாம் வரும். ஸோ அவ்வளோ இதுக்கு முன்னாடி போகாது. பிரச்சனை என்னன்னா தானம் யார் கொடுக்க முடியும்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தினமலரில் முஸ்லீம் லீக் தலைவர் ஒன்று சொல்லியிருக்கார். அண்ணா சாலையில் அண்ணா ஸ்டாச்சுலேருந்து தாம்பரம் வரைக்கும் 2 சைடு இருக்கிறதும் வக்ஃப் லேண்டு தான், அதெல்லாம் யார்கிட்டயோ இருக்குது அப்படின்னு அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு இத்தனைக்கு ஹி இஸ் வெல்கமிங் திஸ் ஆக்ட். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், முதல்ல சோழர் காலத்தில் சோழ ராஜா உரிமையாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் நாயக்கர்களுக்கு வந்திருக்கும், அப்புறம் நவாப்கள் கிட்ட வந்திருக்கும். அப்படின்னா இன்றைக்கி இந்திய அரசிட்ட தான் வந்துடணும். சரி, இப்போ பிரச்சனை என்னென்னா லேண்ட் ரைட்ஸுங்கிறது எத்தனை நாளைக்கு எந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறதுனா சில நேரம் லீஸுக்கு கொடுக்கலாம். இப்போ ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மெட்ரோவில் ஒரு லேண்டை ஒரு ப்ரைவேட் என்டிட்டி கொடுத்து 60 கோடி காம்பன்சேஷன் வாங்கிட்டாங்க. திடீர்னு யாருக்கோ டவுட் வந்து செக் பண்ணால் தட் இஸ் அ டிஃபென்ஸ் லேண்ட். யார் வாங்கினதுன்னா சிஎஸ்ஐ சர்ச். ஸோ இப்போ எந்த லேண்டு யார்கிட்ட இருக்குது ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணணும். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட் 2020 ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச், ஆதிகேசவலு அண்ட் மகாதேவன் பெஞ்சுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் 1860 பட்டா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா பட்டா ரெக்கார்ட்ஸையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஆன்லைனில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஈஸி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் போடணும்னா இப்போ இந்த இடத்துடைய சர்வே நம்பர் தெரிஞ்சால் 1475 ஃப்ரீயாக யார் வேணால் போடலாம். இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வந்ததுன்னா நாங்கள்லாம் போட்டு தான் உடனே இப்போ செந்தில் பாலாஜியோட அந்த இடமா இருக்கட்டும், அந்த என்ட்ரிஸ்லாம் நானாக இருக்கட்டும், மாரிதாஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அப்படி தான் எடுக்கிறோம். பட்டா அந்த சர்வே நம்பர் இருந்தால் பட்டா அதே கிட்டத்தட்ட 75 பீரியட்ஸ்லேருந்து எடுக்கலாம். பட் கவர்மெண்ட் சொன்னது ஹைகோர்ட் சொன்னது 6 மாதத்துக்குள்ள 1860 அப்லோட் பண்ணணும்னு. அப்லோட் பண்ணது ஃப்ரீயாக தரணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் பெய்டோ இல்லாட்டி ஆர்டிஐயில் போட்டாலாவது கொடுக்கணும். இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரில. இப்போ அடுத்தது இப்போ திருச்செந்துறைக்கு வருவோம். ஏன்னா இதுலேயே இவர் எதுவும் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல. இங்கே இந்த மெயின் பிரச்சனையே இந்த வக்ஃப் போர்டு ஆக்டில் என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு எப்படி வந்தது அதை ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா?
சரி, அங்கே தான் இஷ்யூ. இப்போ ஏன்னா இதில் இவர் ரொம்ப சொன்ன டீட்டெயில்ஸ் எதுவும் நம்மக்கிட்ட இல்லை. அதனால தான் மயிலாப்பூரோட திருச்செந்தூரை நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். இல்லை, நீங்கள் அதில் டீட்டெயில்டாக வந்து ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கும் போது என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த கோயில் வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பழமையானது. அதான் சொல்கிறேன், இதில் மாதவ பெருமாள் கோவிலில் 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இருக்குது. தமிழக சென்னை மாநகர கல்வெட்டுகள் புத்தகத்திலேயே இருக்குது. இங்கே இருக்குது சார். உங்களுக்கு இதை வச்சு அதாவது ஒரு ஸ்டாச்சு இருந்ததுன்னா அதில் இருக்கிற சில ஆர்னமெண்ட் டிசைன்ஸை வச்சு எந்த செஞ்சுரின்னு சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, சில கோவில்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோவிலில் சிவன் கோவிலாக இருந்தால் சுற்றி வர்றப்ப அந்த மூலவருடைய சன்னதி ரவுண்டாக இருந்ததுன்னா கஜபிருஷ்ட விமானம்னு பேர், யானையுடைய பின்பகுதி மாதிரி. அது மெஜாரிட்டி பல்லவருடைய ஸ்டைல். அவங்க முடிக்காமல் சோழர்கள் வரைக்கும் போகும். பட் மெஜாரிட்டி 800 900க்கு முன்னாடி டிசைன் பண்ணது. இங்கே பார்த்தா வடபழனியில் இருக்கும், இதில் இருக்கும், பல கோவில்களில் இருக்கும். ஸோ இது மாதிரி டிசைன்ஸை வச்சு அதுவும் கண்டிப்பாக 1000 வருஷம் முன்னாடி நம்ம சொல்ல முடியும். அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம பேயாழ்வார் அந்த சன்னதியிலே தான் சார். அதில் எகெயின் ரீஒர்க்கிங்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில் கட்டப்பட்டதே 17ஆம் நூற்றாண்டில் தான் இந்த இடத்துல. அதாவது திருமயிலை திருத்தலம் அப்படின்னு ஒரு PhD இருக்குது. அதோடைய கைடு யாருன்னு சொன்னால் இன்றைக்கி செம்மொழி குரூப்புடைய வைஸ் சேர்மன் சுந்தரமூர்த்தின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்து முன்னாள் வைஸ் சான்சலர். அந்த புக்கில் மிக தெளிவாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹீ ரெஃபர்ஸ் டு ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட், பல்வேறு சென்சஸ் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அந்த புக்கு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரிலையும் இருக்குது. யாராவது ஃப்ரீ பார்க்கணுன்னா டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். சென்னை திருமயிலை திருத்தலம்னு PhD இது. ஸோ அந்த புக்கில் தெளிவாக அவர் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு இன்றைக்கு இந்த இடத்தில் பூந்தமல்லி செட்டியார் பிரிவினரால் இந்த இடத்திற்கு மாற்றி கட்டப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக இன்று சாந்தோம் சர்ச் உள்ள அதே இடத்தில் அது இருந்தது. இந்த கோவிலை அந்த 63 நாயர்லாம் வர்றப்ப அந்த திசையை நோக்கி ஒரு நிமிஷம் வச்சுட்டு கீழே வைப்பாங்க. இதெல்லாம் ரெக்கார்டை அவர் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட்லேருந்தெல்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இது வேதபுரீஸ்வரர் சொன்னேன். ஸோ இது மாதிரி பல்வேறு கோவில்கள் இருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த ஆக்டில் இப்போ ஓகே நம்ம இதை இன்னும் யாரும் டிஸ்பியூட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க இன்னும் ஃப்ரீயாக கொடுத்தா மாதிரி நாங்கள் உங்கள் ஹிந்து வணக்கத்தை மதிக்கிறோம், நாங்கள் கேட்கலங்கிறார். ஐயா, நீங்கள் இஸ்லாமிய வணக்கத்தை நானும் மதிக்கிறேன். பட் வரலாறுன்னு வர்றதுனா நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்ங்கிறது அந்த குரானுடைய கதாபாத்திரம். அந்த அல்லாஹ் என்னென்னலாம் பண்ணியிருக்காரோ அது எல்லாம் அப்படியே பைபிளில் இஸ்ரேலுடைய மக்களுக்காக எகிப்திலேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் இருக்குது. இஸ்ரேலில் தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணியிருக்கு, எகிப்தில் பண்ணியிருக்காங்க, சிரியா, லெபனான் எல்லா இடத்துலையும் பண்ணி கடந்த 150 வருஷத்தில் பண்ணது எல்லாத்தையும் புக்காக தொகுத்துட்டு வராங்க. 1970 ஒரு PhD வருது. அந்த PhDயை ஆர்சி இது வேட்டிகன்லேருந்து போன கைடு அப்ரூவ் பண்ணல. அப்புறம் 76 தான் அவர் முடிக்கிறாரு. ஓகே, ஸோ நம்ம டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ திருச்செந்துறை சம்மந்தமாக சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஓகே, திருச்செந்துறை பார்த்தீங்கன்னா 22 ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறோம், ரொம்ப தெளிவாக ஐ திங்க் 2002 ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இன்க்ளூடிங் டெம்பிள் எல்லாமே எங்களுதுன்னு பேசுகிறார். அதுக்கப்புறம் 2003 எங்கிட்ட ஒரு ஷீட் மாத்திரம்தான் இருக்குது. ஒரு வீட்டுக்கு ஒரு கிரவுண்டுக்கு இருந்தாலே ஒரு பக்கம் வரும். பட் இது 380 ஏக்கர்னா 50-60 பக்கமாவது போனால் எங்கிட்ட இல்லை, நான் வெரிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறார். இப்போ நேற்றுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி நினைக்கிறேன் இந்த ஆக்ட் பார்லிமெண்ட்டில் பாசிங் வந்த உடனே இப்போ தெர் இஸ் நோ ஸ்டே ஃபார் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை அனௌன்ஸ் பண்ணுறது கலெக்டர் பண்ணுறாரு. இப்போ இந்த ஆக்டை பாஸ் பண்ணி ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே தமிழ்நாடு இருக்குது. ஆஸ் பர் வக்ஃப் போர்டு ஒரிஜினல் ஆக்ட் 1954 அப்புறம் 93 ஒரு 95 ஒரு தடவை நரசிம்மராவ் மைனாரிட்டி கவர்மெண்ட் பண்ணப்போ ஒரு தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திருப்பி 2013 கோயலேஷன் இருந்தப்போ பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ண பல சேஞ்சஸ் தான் ட்ராக்கோனிக்காக இருக்குது. அதில் தான் இப்போ இன்னொன்று இந்த வக்ஃபுங்கிற இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் மெஜாரிட்டி பிலாங்ஸ் டு ஷியாஸ் அண்ட் தர்காஸ் which is not acceptable to Sunnis. பல டிஸ்பியூட் அதில் இருக்குது. டேக் தமிழ்நாட்டிலே பிக்கெஸ்ட் தர்கான்னு சொன்னால் நாகூர் தர்கா. நாகூர் தர்காவில் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்து ஹைகோர்ட்லேருந்து ஒரு கமிட்டியை போட்டு 5 பேர் போட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க எனக்கு தர்காலேருந்து ரெக்கார்ட் கொடுக்கலன்னு இந்த ஹைகோர்ட் அப்பாயிண்டட் கமிட்டி சொல்லுது 2021. அவங்க கேட்குறாங்க, உங்களை நாங்கள் எப்போ அப்பாயிண்ட் பண்ணோன்னு. 4 வருஷம் ஆச்சு, நாங்கள் உங்களை 6 மாதத்துக்கு தான் போட்டோம், யூ கிவ் இட் பேக். அது என்ன பண்ணாங்க எதுங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம், கிவ் இட் பேக்னு கொடுத்துட்டாங்க. வேறு 50 வருஷமாக ஹிந்து கோவிலில் தர்மகர்த்தா இல்லாமல் இது தக்கார்னு இருக்குது, யாரையும் இன்னும் கிவ் இட் பேக் வரல. ஸோ இப்போ கமிங் டு இட், இதில் வந்து இப்போ எப்படி கலெக்டர் வந்து எப்படி பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லிட்டார், அந்த 360 ஏக்கர் அந்த 18 கிராமமும் எல்லாரும் இப்போ ட்ரேடிங் பண்ணலாம், விற்பனை வாங்க. ஆனால் கடைசியில் ஒரு லைன் ஆட் பண்ணுறார், இவை விசாரணையில் உள்ளது, RDO விசாரணைக்கு பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும்.
இப்போ அப்படின்னா இப்போ நான் அங்கே இருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விற்கிறாரு. இப்போ விற்றா 20 லட்சத்துக்கு விற்றாருன்னா 2.25 லட்சம் ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி. வெதர் கவர்மெண்ட் வில் ரீஃபண்ட் இட்? இது வேலிடா? உங்களுதா, அவருதா, இல்லை வக்ஃப் போர்டு தான்? இப்போ எப்படி அன்னைக்கு எதுக்கு 2 வருஷமாக ஸ்டே இருந்தது, இப்போ ஏன் ரிலீஸ் பண்ணீங்க? ஏன் இத்தனை 2 வருஷத்தில் இன்னும் இன்கொயரி பண்ணாத என்னைக்கு பண்ண போகிறீங்க? இன்னொன்று, ஐ மீன் இஃப் மை ஒரு இதில் பேசினது ஆலயம் காப்போம் மூமெண்ட்டில் மிஸ்டர் கௌதமனோட பேசினப்ப 1880 ஏதோ ஒரு ரெக்கார்டு பிரகாரம் அன்னைக்கு தமிழக கோவில்களுக்கான சொத்துகள் கிட்டத்தட்ட 8 லட்சம் ஏக்கர். ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி 6 லட்சம் ஏக்கர்னாங்க, அப்புறம் 480ன்னாங்க, ரீசெண்டாக ஒரு இதில் 3,80,000 ஏக்கருங்கிறாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்திரம் ட்ரஸ்ட்டுன்னு இன்னொன்று உண்டு. இப்போ நீங்கள் இங்கேருந்து இதுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டுவர்ட்ஸ் பெங்களூர் ஹைவேல போனால் ஸ்ரீபெரும்புதூர் தெரியும். அதுக்கப்புறம் பெரிய ஊர் பார்த்தா சும்புவார் சத்திரம்னு தெரியும். நடுவில் பாப்பான் சத்திரம்னு ஒரு இருக்குது, பிள்ளை சத்திரம்னு இருக்குது, சின்ன பிள்ளை சத்திரம்னு இருக்குது. இந்த பக்கம் இது திருத்தணி பக்கத்தில் போனீங்கன்னா கனகம்மா சத்திரம்னு ஒரு பெரிய ஊர் வரும். இது எல்லாமே இந்த மாதிரி கோவில்களுக்கு சேத்ராட்டனம் போகிறவங்க ஃப்ரீயாக தங்கிட்டு அடுத்தடுத்த நாள், ஏன்னா அன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது மாட்டு வண்டியோ குதிரை வண்டியிலையோ போனீங்கன்னா டைம் ஆகணும். அதுக்கு 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே லேண்ட்ஸ் இருந்தது. இப்போ இதெல்லாம் கோயில் கல்வெட்டுகள் செப்பேடுகள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலானவை ஹைவேக்களாக கழக கண்மணிகளிடம் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது யார்? இப்போ வக்ஃப் போர்டு எப்படி சொல்கிறார், எங்களுக்கு வக்ஃப் போர்டுன்னு தெரிஞ்சால் நாங்கள் லெட்டர் கொடுத்து தடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சின்ன உதாரணம் சொல்லிடுறாங்க. ஒன்று வந்து தஞ்சாவூரில் திருவையாறில் உங்களுக்கு திருக்கண்ணமங்கைங்கிற ஊரில் இருக்கிற கோவில். அந்த கோயிலில் விஜய் ரகுநாத நாயக்கருங்கிறவர் கொடுத்தது 400 ஏக்கர் 2 கிராமத்தை முழுசாக எழுதி வச்சிருக்கார். இந்த செப்பேடு கிடைத்ததுன்னு ஒரு நியூஸில் பார்க்குறார் மூத்த வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன். பார்த்த உடனே அந்த கோவிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறார், இல்லை சார் அது எங்கேயோ இருக்குது கொடுக்குறோம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அவர் கும்பகோணம்ங்கிறதுனால அவரோட லிங்க்கில் ஃபஸ்ட்டு வெர்பலாக, அதுக்கப்புறம் ஆர்டிஐயில் போட்டால் காணோன்லாம் பதில் வருது. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்லேயே பெட்டிஷன் போடுறாரு. அதுக்கப்புறம் யாரோ ஈவோ வீட்டில் இருந்ததுன்னு சொல்லிட்டு அது இருக்குது, நாங்கள் இது பண்ணி அதோடைய ஆத்தென்டிசிட்டி இது பண்ணுறோன்றாங்க. ஆத்தென்டிசிட்டி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் அது போலிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவுது. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆத்தென்டிசிட்டி என்னாச்சு என்னென்னோன்னா இது எபிகிராஃபிக்ஸை வச்சு பார்த்துட்டு இட் இஸ் ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 400 ஏக்கரும் அந்த திருக்கண்ணமங்கை கோவிலுக்கு சொந்தம் அப்படின்ட்டு அதை ரெக்கவர் பண்ணணும்னு ஆச்சு. நான் சொல்கிறது இதெல்லாம் 2020-21 பீரியடு. ஸோ ஈஓ வந்து இதுக்கு கொடுத்த பதில் என்ன பண்ணியிருக்கீங்க அதை ரெக்கவர் பண்ணதுக்குன்னு அவர் ஏதோ இதெல்லாம் பண்ண முடியாது, பப்ளிக் இருக்கிற இடம் இந்த மாதிரி ஏதோ கொடுத்துட்டு வி ஆர் ஸ்டில் ட்ரையிங், எவ்வளோ வந்து அன்ஆக்குபைடு, எவ்வளோ அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி ரொம்ப வேக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா ஆர் யூ டேக்கிங் கோர்ட் லைட்லி வி கேன் கால் யூ ஃபார் கண்டெம்ப்ட்னு ஒரு கேஸ் வந்தது. இதெல்லாம் ஒரு நாள் கண்டென்ட்டாக நியூஸ்க்கு போச்சு. அது முடிஞ்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம அவ்வளோ தூரம் போகலைன்னு எடுத்துக்கிட்டால், இப்போ இது நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தாண்டின உடனேயே அவங்களுக்கு முன்னாடியே குயின்ஸ்லேண்ட் இருக்குது. அதை ஸ்ரீபெரும்புதூர் தாண்டினோட பாப்பான் சத்திரங்கிற ஊரில் வேணுகோபால் சுவாமி மற்றும் காசி விஸ்வநாதர் கோவில், அதுக்கு ஒரு ஜமீன்தார் வெங்கையாங்கிறவர் 1868 ஒரு இது ரிஜிஸ்டர்டு கிஃப்ட் டீடு பண்ணியிருக்கார். 177 ஏக்கர் இன் 2 வில்லேஜஸ், இருங்கோட்டை மற்றும் பழஞ்சூர் கிராமங்களில் உள்ள அனைத்து நிலங்களும் இந்த காசி விஸ்வநாதர் வேணுகோபால் சுவாமிக்குன்னு எழுதியிருக்கார். இது எந்த லேண்டு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த லேண்டில் குயின்ஸ்லேண்ட் வருதுன்னு கேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ பழஞ்சூர் வில்லேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குயின்ஸ்லேண்ட் இருக்குது, குயின்ஸ்லேண்ட் பக்கத்தில் சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் இருக்குது, ஆப்போசிட்லேயும் சென்ட் ஜான்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி லயோலா காலேஜ் இருக்குது, லயோலாவோட இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது எல்லாமே அந்த பழஞ்சூர் வில்லேஜில் தான் வரும். ஏன்னா அந்த வில்லேஜில் நானே ஒரு ஃபேக்ட்ரிக்கு வேல்யூவும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த 177 ஏக்கர் எங்கே இருக்குது, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும்? ஸோ இதில் அந்த குயின்ஸ்லேண்டில் ஒரு 20 ஏக்கர் இஸ் டெம்பிள் லேண்டு, அதில் வாடகையும் தரல அப்படின்னு கேஸ் போட்டதில் 8.5 crores வாடகை பாக்கி ஹெச்ஆர்என்சிக்கு கொடுக்கணும். மீதம் அடிஷ்னல் லேண்ட்ஸ் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 கோடி கொடுக்கணும், அவங்க எவிக்ட் பண்ணணும் அப்படின்னு 2 பெஞ்ச் தீர்ப்பு வந்தது. ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து ஒரு 1.5 பேஜ் ரிப்போர்ட்டு அந்த 20 ஏக்கரை நாங்கள் சீல் வச்சிட்டோன்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து சிங்கிள் ஜட்ஜி கீழே ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டோம். பிகாஸ் தெர் இஸ் அ டிஸ்பியூட் பிட்வீன் ரெவின்யூ அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்என்சிஏ. அதனால அந்த டிஸ்பியூட் முடிக்கிற வரைக்கும் இந்த சீல் பண்ணக்கூடாது. இப்போ அவர் அந்த 9-8.5 கோடியை கட்டிட்டாரா தெரியாது. ஹீ கேம் இன் அந்த ஓனர் ஆஃப் தி குயின்ஸ்லேண்ட் வந்து எம்எல்ஏ, அவர் ஸ்ரீவைகுண்டம் காங்கிரஸ் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ்னு பேர். இஸ் அ கிறிஸ்டியன். அவங்க மதர் வந்து கிறிஸ்டியன் பாஸ்டர். எம்கேஎன் ரோடில் கிண்டியில் சர்ச் வச்சுருக்காங்க.
ஸோ ஹிந்து கோவிலுடைய சொத்துக்கள் இடங்கள் கடைகள் எதையுமே நான் ஹிந்துஸ்க்கு லீஸ் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் அவர் 100 ரூபா ஒரு ஏக்கருக்குன்னு லீஸ் எடுத்துட்டு அதில் கமர்ஷியல் என்டர்பிரைஸ் நடத்திக்கிட்டு வாடகையும் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து அந்த மீட்கிறதுக்கு இன்னும் வழி நடக்கலை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல இடங்கள் இருக்குது. இப்போ இவர் இதை சொன்னார், கச்சேரி ரோடை பற்றி சொன்னால், there is a dispute that the case running in Madras High Court, 1000 lights mosque stands in Akobilamat place. ஆச்சா, இதுக்கு அடுத்தது இந்த கவர்மெண்ட் வந்தப்புறம் உங்களுக்கு இதில் வடபழனி முருகன் கோவிலோட சொத்து குமரன் காலனியில் ஒரு மாஸ்க், சின்ன மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க்குக்கு ஒரு சைடில் இருக்கிற ஒரு சந்தில் தான் வழி இருக்குது. ஸோ 40 feet ரோடு வழியாக வரணும்னு சொல்லி கோவிலுடைய சொத்தை பக்தர்கள் எதிர்ப்பை மீறி இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இல்லை, ஆனால் வந்து இப்போது தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் சொல்லும்போது திருச்செந்துறை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, பேயாழ்வாருடைய சன்னதி இருக்குது, பட் நாங்கள் டிஸ்பியூட் பண்ணலை அப்படிங்கிறார். சரி, அது வந்து இந்த டிஸ்பியூட் பண்றதுக்கே முதல்ல ஹிந்து பக்தர்கள் வந்து அவங்களுடைய ரிலீஜியஸான ஒரு ஃப்ரீடம், அது அவங்க பண்ணிட்டோன்னு நாங்கள் எதுவும் டிஸ்பியூட் பண்ணலை அப்படின்றார் அவர். சார், இன்னைக்கு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இதில் பெரம்பலூர்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஊரில் கோவிலுடைய 4 வீதியில் முஸ்லிம்ஸ் ஒரு வீதியில் வாங்கிட்டு இந்த தெரு வழியாக இனிமேல் நீங்கள் தேரை கொண்டு போகக்கூடாதுன்னு கேஸ் போட்டு, அதுக்கப்புறம் இது டெம்பிள் ரைட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதை டிஸ்பியூட் பண்ண முடியாதுன்னு மதுரை ஹைகோர்ட்டுடைய 2 நீதிபதிகள் பெஞ்சு தீர்ப்புகள் இருக்குது. ஆரம்பத்தில் எல்லாம் இப்படி தான் வார்த்தை வரும். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன், கோவில் இடமாக இருந்தால், கோவிலாக இருந்தால் அதை யாரும் கோவிலுக்கு சொந்தமான இடம் ரெண்டுமே இஸ் அன்டிஸ்பியூட்டபிள் டில் பெர்பச்சுவலி. இது தானம் கொடுத்தாருங்கிறதே வராது. அவருடைய அதே ஸ்பீச்சில் என்ன சொல்கிறார், நான் 10 ஏக்கர் வாங்குறேன், அதில் ஒரு சின்ன அரசமரத்தில் பிள்ளையார் கோயில், அரசமரத்தடி பிள்ளையார் வேறு, சோழர் காலத்து கோயில்கள் வேறு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் வேறு. இப்போ அகஸ்தீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அந்த கோவிலுக்கு உங்களுக்கு இதிலிருந்து நுங்கம்பாக்கம் ஹைரோடு அந்த வில்லேஜ் ரோட் ஜங்ஷன்லேருந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு வரைக்கும் இருக்கிற பெரும்பாலான ப்ராப்பர்ட்டி அவங்களது மோர் தென் 25,000 crores ஒர்த்து. சில ப்ராப்பர்ட்டிஸ் பேங்க்கில் லோனும் வச்சு வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி முஸ்லிம்ஸுடைய மசூதி 1500 ஸ்கொயர் ஃபீட் என்னமோ 4000 ஸ்கொயர் ஃபீட் கோயில் லேண்டை என்க்ரோச் பண்ணி எடுத்திருக்காங்க. இதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த என்க்ரோச்மெண்ட்டை எடுக்கணும்னு ஜட்மெண்ட் வந்திருக்கு. இன்றைக்கி வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சார், இவர் வாயில் என்ன வேணால் சொல்லலாம், நாங்கள் முஸ்லீம் வணக்கத்தை ஃபுல்லாக மதிக்கிறோம் சார். இப்போ அதில் அவர் ஷிர்க்குங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. இப்போ ஒன்று ஐ மீன் வரலாற்று ஆராய்ச்சி ரீதியில் போனால் குரானில் சொல்லப்படுற கதைகள் எல்லாம் பைபிள் அடிப்படையில் இருக்குது. இஸ்ரேலுடைய தொல்லியல் துறை இயக்குனர் நூல் தி பைபிள் அன்னட்டுப்படி இவை எல்லாமே மனித கற்பனை கட்டுக்கதை. இஸ்ரேலில் பாலைவன வளைகுடா நாடுகளில் எந்த ஒரு மனிதர் மூலமாகவும் இறைவன் பேசி வெளிப்பாடு நடத்தவில்லை அப்படிங்கிறார். இது எனக்கும் தெரியும். பட் அதை நாங்கள் எதையுமே உங்கள் மேலே சொல்லலை. நீங்கள் படையெடுப்பு வந்த காலகட்டத்தில் வாளுக்கோ வேறு காரணங்களுக்காக மாற்றப்பட்டிருக்கலாம், அதை நான் உங்களை மதிக்கிறேன். பட் எங்களுடைய சொத்துக்கு வர்றப்ப எங்களோடதுன்னு இல்லை, இது மக்களது. சார், அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை அப்படியே தமிழ் வார்த்தைன்னு சொல்லிட்டு கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையுடைய மூலம் அப்படிங்கிறது எல்லோஹிம் அப்படிங்கிற வார்த்தை. இல்லைன்னா அதில் ஒரு சின்னது என்னன்னா, இப்போ இது சம்பந்தமாக எதுவும் கோர்ட் கேசஸ் இருக்கா? இப்போ இந்த பேயாழ்வார் அதுக்கப்புறம் வந்து இந்த லேண்ட் டிஸ்பியூட் சம்பந்தமாக இது சம்பந்தமாக எதுவும் கேசஸ் ஏதாவது இருக்கா, பெண்டிங் கேசஸ்? இல்லை, இது வரைக்கும் அவங்க கிளைமே பண்ணதில்லை. இது வந்து இப்போ திருச்செந்துறை பற்றி இந்த ஆக்ட் வந்த உடனே அதை எதிர்க்கணும். ஏன்னா அது இப்போ அந்த ஏரியாவில் விசாரிச்ச போதும் சரி, போய் பார்த்த போதும் சரி, ரெண்டுமே வந்து அது ஆப்ரேஷனலில் இல்லை. பேயாழ்வார் சந்நிதியும் சரி, அப்புறம் வந்து மாஸ்கும் சரி, ரெண்டுமே வந்து ஆப்ரேஷனில் இல்லை. ஒரு காலத்தில் வந்து ரெண்டுமே ஒரு பேரலாக இயங்கும் போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து இப்போ செயல்பாட்டிலே இல்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. சரிதான், நான் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க வழி நாங்கள் கொடுக்குறோன்னு அவர் சொன்னதாக, நாங்கள் டிஸ்பியூட் பண்ணலன்னு சொன்னீங்க. பிரச்சனை இதுதான். இப்போ அவர் எந்த கோவில் சொன்னார்னு எனக்கு, ஏன்னா பேயாழ்வார் அவதாரம் பண்ணதே மயிலாப்பூரில், அது ஆதிகேசவ பெருமாள் கோவிலாக இருக்குது. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை ஃப்ராங்க்லி சொன்னால். நீங்கள் இப்போ சொன்னதுனால தான், ஏன்னா அந்த வீடியோஸே ரொம்ப கட் பண்ணி தான் எனக்கு கிடச்சிது. ஐ மீன் 4.5 நிமிஷமோ என்னமோ ஐ திங்க் இளைய பாரதத்தில் ஒருத்தர் ஷேர் ஆயிருந்தது தான் பெருசாக கிடச்சிது. பேயாழ்வார் கோவிலில் டிஸ்பியூட் இருக்குங்கிறதே இது வரைக்கும் பெருசாக பேசப்படலை. உங்களுக்கு பல கோவிலில் இருக்கிற டிஸ்பியூட் நமக்கு தெரியாது.
இப்போ போன முறை வேறு எது பேச்சு வந்தப்போ சொன்னேன். ஏன்னா அது HRNC கோயில், அது வந்து சார் பெரும்பாலான கோவில் HRNC தான். HRNCயில் உங்களுக்கு ஒரு கோயிலில் ஈவோ கிட்டத்தட்ட சப் கோவில்னு 20-30 வச்சுருப்பாங்க. நான் தான் போன தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். NSC போஸ் ரோடில் ஒரு பிள்ளையார் கோவில் காணாமல் போய் குப்பை தொட்டி ஆகி அப்புறம் HRNC இல்லைன்னு சொல்லி அப்புறம் பழைய ஃபோட்டோவை காட்டினதுக்கப்புறம் இருக்குது கட்டித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், முதல்ல கோயிலை உரிமை யாராவது சொன்னால் யார் பதில் கொடுக்கணும்? HRNC தானே கொடுக்கணும். சார் HRNC எத்தனை இடத்த சார் மீட்டிருக்கு? போன மாதம் கிருஷ்ணகிரியில் அங்கே இருக்கிற மைன்ஸை டெம்பிளுக்கு சொன்னோம், அந்த மைன்ஸுக்குள்ளே என்னை உள்ளூரில் இருக்கிறவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து போன ஸ்டாஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஹைகோர்ட்டில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் கலெக்டர் ஆஃபீஸ் சார்பாக கோவிலுக்கு சொந்தமான உள்ள ப்ராப்பர்ட்டிக்குள்ள இஃப் தே கே நாட் என்டர், இப்போ பப்ளிக் என்ன பண்ண முடியும்? சரி, இது மாதிரி எத்தனை இடம், எத்தனை கோவில்கள். சரி, பிரச்சனை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது சொல்கிறேன்னா எல்லாம். இன்னொன்று, நீங்கள் எதை வேணால் ரைட் கிளைம் பண்ணலாம் சார். இப்போ இந்த திருச்செந்தூரை எடுத்துக்கிட்டால் ராணி மங்கம்மா கொடுத்த செப்பேடுங்கிறாங்க. இந்த செப்பேடுகள்லாம் ஒரிஜினலாக பார்க்கணும். ஏன்னா செப்பேடுகளில் எவ்வளோ ஒரிஜினல் இருக்கும் அவ்வளோ போலி இருக்கும். செப்பேடுகள்லாம் சாசனம்னு சொல்லி பேரை யூஸ் பண்ணால் அது ASAயால் ரெக்கார்ட் பண்ணது. ASAயில் ரெக்கார்ட் பண்ணால் அது கண்டிப்பாக அவங்களுடைய ரெஜிஸ்டரில் இருக்கும். அப்படி இருக்கா? இப்போ 2022 தான் அதுக்கு கிளைம் வச்சாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கச்சேரி ரோட்டில் வேறு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பட் இதுக்கு முன்னாடி யாரும் திருச்செந்துரை பற்றி திருச்செந்துரை மாத்திரம் இல்லை, இதே மாதிரி விருத்தாச்சலத்தில் 300 ஏக்கருங்கிறாங்க, திருப்பூர் பக்கத்தில் சொல்கிறாங்க, கோபிங்கிறாங்க, மாற்றி ஒரு ஊராக வந்திருக்கு. அதாவது 2009 வக்ஃப் போர்டுடைய டோட்டல் அசெட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா 4 lakh ஏக்கர்ஸ்னாங்க. இப்போ 9.4 lakh ஏக்கர்ஸுங்கிறாங்க. இந்த 14 வருஷத்தில் 5 வருஷம் காங்கிரஸ் பீரியடு, 10 வருஷம் மோடி பீரியட். இப்போ 5 முன்னாடி இருந்ததை விட 125 டைம்ஸ் ஏறி இருக்கு. யார் கொடுத்தாங்க? புதுசாக வர முடியாது, மெஜாரிட்டி. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் எப்படி யாராவது ஒரு லெட்டர் இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டா சேல் டீடே பண்ண முடியாது. இதுதான் இப்போ ஆக்சுவல் நடந்தது. சார், கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறாங்க? இதோடைய இந்த சம்பந்தம் இல்லைனாலும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லணும்னா, செங்கல்பட்டில் கலெக்டர் ஆஃபீஸ் கட்டி 1.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த கலெக்டர் ஆஃபீஸ் கட்டினதில் ஒரு மூலையில் ஒரு பில்டிங் வந்து ASI ப்ரொடெக்டட் ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 வருஷமாக திறக்கப்படல. 125 கோடி பப்ளிக் மணி இஸ் அண்டர் லாஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுன்னா ஹைகோர்ட் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்டை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். பட்டா ரெஜிஸ்டர் 1860 இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன விஷயம், இப்போ அந்த ஒயிட்ஸ் ரோடில் இந்த 2 கோவில் ஷிஃப்ட் பண்ணணும் மெட்ரோக்கு வந்தப்போ போய் பட்டா 1860க்காக ரெக்கார்ட்ஸை கோர்ட் பர்மிஷனோடு போய் பார்த்தா சில பேஜஸ் கிழிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ இதுதான் ப்ராப்ளம். இப்போ இருக்கிற அத்தனை செப்பேடுகள், அத்தனை கல்வெட்டுகள், இது எல்லாத்தையும் எல்லா மதத்தையும் எடுத்து பண்ணணும். இதை தாண்டி வக்ஃபுங்கிறது ஒரு அறக்கட்டளை. சரி, இப்போ இந்த அறக்கட்டளைகளுக்கெல்லாம் எவ்வளவு சொத்து இருக்குது? இந்த அறக்கட்டளை எப்படி பெற்றது? ஏன்னா இப்போ நீங்கள் சென்ட்ரலுக்கும் எக்மோருக்கும் நடுவில் ஒரு 9 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அதில் மால் கட்டுறேன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வருது. உடனே கோர்ட்டில் கேஸ் போடுறது, அது எங்கள் இடம், நீ எப்படி மால் கட்டலான்னு. மால் கட்டுறேன்னு போட்டது கிர்க் சர்ச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்காட்னேவியன் குரூப்பு, அதை அப்போஸ் பண்ணது CSI. அதுக்கப்புறம் 2 பேரையும் டாக்குமெண்ட் கொண்டு வாங்கன்னு ஹைகோர்ட் கேட்ட உடனே இது வந்து டிஃபென்ஸ் லேண்டு கிவன் ஆன் லீஸ் அப்படின்றாங்க. இன்றைக்கி 75, இன்னி நம்ம இருக்கிறது 24ல் 47லேருந்து 24 போட்டிங்கன்னா நான் 77 வருஷம் ஆகிடுது. அதுக்கு ஒரு 10 வருஷம் 40லேருந்து 36லேருந்து நிறைய லேண்டுகள் லீஸுக்கோ இல்லாட்டி இதுவோ பண்ணாங்கன்றாங்க. இப்போ ஒரு லேண்டை கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணால் ஜெயங்கொண்டோன்னு நினைக்கிறேன், ஒரு சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட் கட்டி அது வரவே இல்லை. ஸோ அப்போ போய் அக்ரிகல்ச்சர் யார் லேண்டை எடுத்தாங்களோ காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கோ இல்லாட்டி திருப்பி கொடுக்குறதான்னு வந்தப்போ அது ஹைகோர்ட் சொல்லிச்சு, இஃப் இட் இஸ் நாட் used for the purpose which is taken, the land should be returned back. இப்போ இந்த கிர்க் சர்ச் லேண்டு உங்களுக்கு வந்து 9 ஏக்கரில் ஒரு அரை ஏக்கரில் சர்ச் இருக்குது, மீதி 8.5 ஏக்கரும் காலியாக இருக்குது. அதை கமர்ஷியல் மாலாக ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டா? ஸோ இது மாதிரி எத்தனை இடம் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு போர்ட்லேருந்து இது 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. இது வந்து டிஃபென்ஸுக்கு இருந்தால் நாளைக்கு ஏதாவது ஒரு வார் வந்தாலோ எவ்வளோ பெரிய அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா along with state governments should put all the records. ஏன்னா இன்றைக்கி வந்து லேண்ட் இஸ் அ வெரி ப்ரைஸ் அட் அசட். நீங்கள் தரமணிங்கிறது இன்றைக்கி சிட்டிக்குள்ளே வந்துடுச்சு.
நான் மெட்ராஸ்க்கு 85ல் வந்தேன். அந்த பீரியடில் எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில் புதிதாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் வருகிறது, தரமணியில் வந்துவிடும். புதிதாக ஐஆர்டிக்கு ஒரு ட்ரைனிங் அங்கே தான் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வந்தது. ஸோ அன்றைக்கி தரமணி அவுட் ஆஃப் சிட்டியாக போச்சு. இன்றைக்கி கேளம்பாக்கம் சிட்டி ஆகிடுச்சு. சரி, அன்றைக்கி நீங்கள் லேண்டை 5 லட்ச ரூபா 2007ல் சோழிங்கநல்லூர் ஆன் த ரோடு நான் 6 லட்சம் ஏக்கர்னு வேல்யூவேஷன் போட்டு கொடுத்தேன் பேங்க்குக்காக. இப்போ இது அங்கேருந்து வந்தவர், சார் எனக்கு 10 லட்சத்துக்கு கீழே எனக்கு வாங்கி கொடுங்க, நான் இப்போயே 10 லட்சம் கொடுக்குறேன். நான் சொன்னேன், நீங்கள் வாங்குறது வேறு, எத்தனைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு. இன்றைக்கி கிரவுண்ட் 2 கோடி போகும், ஏக்கர் 40 கோடி போகும். ஸோ தி ப்ரைஸ் ஆஃப் லேண்ட் டிஃபர்ஸ். அன்னைக்கு தானம் கொடுத்தது யார் கொடுத்தாங்க, அன்னைக்கு யாருடைய ஓனர்ஷிப்பு, இன்னைக்கு இது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்னைக்கு அடுத்தது வாட்டர். அந்த அவர் பேசுகிறதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே திருச்செந்துறை பக்கத்தில் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் சூலியூருங்கிற கிராமத்தில் டெம்பிள் ப்ளஸ் 8 குளங்கிறார். வாட்டர் பாடிஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கோவில் குளங்கள் உட்பட எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு சொந்தம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். ஒன்லி ஈஸ்ட்மன் ரைட்ஸ் கிவ்ஸ் த யூசர். மயிலாப்பூர் குளங்கிறது கோவிலுக்காக இருந்தாலும் இட் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட். இப்போ இவர் அதை வக்ஃபுங்கிறார். ஸோ இது யார் பதில் கொடுக்கணும்? பிரச்சனை என்னன்னா, பிகாஸ் தே ஹாவ் அ காமன் ஓட்டிங் பவர். அவங்கள எதிர்த்து கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. இதுதான் ப்ராப்ளம். இன்னொன்று, இப்போ சென்ற சட்டத்துறை அமைச்சர் ஓப்பனாக மீட்டிங்கில் பேசுகிறாரு, டோன்ட் சே முஸ்லிம்ஸ் சே மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஆல் வெல்த் வில் பி கேல்குலேட்டட் அண்ட் பி கிவன் டு வீக்கர் செக்ஷன்ஸ், தலித்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ், எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ்னு பேசுகிறார். இங்கே ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், எல்லாருமே முன்னேற்று இந்த ஓவர் த லாஸ்ட் 50 years எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் தான் கிரிமி லேயர் எல்லாமே வரணும். அப்படி இருக்கிறப்ப லேண்ட் டிஸ்பியூட் இஸ் நாட் எ ஸ்மால் இஷ்யூ. இப்போ திடீர்னு 200 ஏக்கர் நான் ஒரு கிராமத்தில் 2 வருஷம் இதுவே பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் லேண்டு வச்சுருக்காரு. இப்போ கல்யாணம் பண்ண முடியல. அப்போ அந்த பொண்ணு வெறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன? ஏன்னா மீனாட்சிபுரம்ங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு கன்வர்ஷன் நடந்தது, மாஸ் கன்வர்ஷன் நடந்தது. அந்த கிராமத்தில் ஒரு எஸ்சி பெண்ணாக இருந்த ஃபேமிலி மாறினதில் பழைய முஸ்லீம்ஸ் யாரும் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிறத கருப்பாயி என்ற நூர்ஜஹான்னு ஒரு நாவல் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் இன்சிடென்ட்ஸ் நடந்தது. 2-3 வருஷம் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா இந்த சமூகத்தில் எப்படி கிராமங்களில் பார்க்கப்படும்? இப்போ இந்த ஆக்டில் அவங்கள்ட்ட இருந்து எதுவுமே பிடுங்கப்படலை. அவங்க கிளைமை முதல்ல ப்ரூவ் பண்ணணும். இன்னொன்று, அதை இது ப்ரூஃபோட ஓனர்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். லீஸ் ஹோல்டியோ ஆர் நான் ரொம்ப நாளாக இங்கே குடியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் கலெக்டர் கேன் மேக் இந்த டிசிஷன். இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகலான்னு இருக்கு. கோர்ட்டுக்கு போனால் எத்தனை வருஷம்? இதுக்கு முன்னாடி அவங்க கிளைம் பண்ண லேண்டை அது அவங்க தான் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் சட்டம் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து இல்லை, இது எல்லாமே இந்த 95 + 2004 13 அமெண்ட்மெண்ட்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இப்போ ஏன் இந்த கிளைம்ஸ் இத்தனை நாள்? அதான் சொல்கிறேனே, ராணி மங்கம்மாள் காலம் என்ன? திருச்செந்துரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த காப்பர் பிளேட் திடீர்னு கிடச்சிதா? 22 வரைக்கும் என்ன பண்ணீங்க? இப்போ திடீர்னு கொண்டு வந்தால் இப்போ தயாரிக்க முடியாதா? இஸ்ரேலெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ கல்வெட்டும்பாங்க, அப்புறம் இது கண்டுபிடிச்சதே ஃபேக்குன்னு அப்படியே மயக்கிடுவாங்க. தட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். இதெல்லாம் இட்ஸ் நாட் அன் ஈஸி இஷ்யூ. நான் தான் சொல்கிறேன், இல்லை பல 380 ஒரு ஏக்கர்னா உங்களுக்கு 43,560 சதுரடி. இன்றைக்கி 800 சதுரடிக்கு ஒரு வீடு இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம். தனி வீடுன்னு பார்த்தா மெட்ராஸ் சுற்றி லே அவுட் போடுறவங்களாம் 600 800ன்னு போடுறான். அப்போ ரஃப்லி 43,000 போட்டிங்கன்னா ரோடுக்கெல்லாம் வழி விட்டால் கூட 35-40 பிளாட் வரும். அவ்வளோ பேருடைய ஃபேமிலி இது எல்லாமே டிஸ்பியூட் ஆகும். இப்போ இன்னொன்று, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி நான் சொல்கிறது பப்ளிக் தனியாக ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கவர்மெண்ட் கோவில் இல்லை மடத்துக்கு சொத்தாக இருந்தால் ஆக்குபை பண்ணுறவங்களுக்கே இது கொடுத்துடணும், பட்டா கொடுக்கணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட்டும் இவங்களும் அப்பப்போ சொல்லுவாங்க. உதாரணமாக இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில் ராதாபுரம் திரு அப்பாவுடைய தொகுதி. அந்த தொகுதியில் திருவாவடுதுறை மடத்துக்கு 3000 ஏக்கரும், பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரியில் ஒரு 1200 ஏக்கரும் இருக்குது. அந்த லேண்ட்ஸு ஓனர்ஸ் கொடுக்குற ஒழுங்காக ரெண்ட்டு கொடுக்கலன்னு இவங்க கம்ப்ளைண்ட்டு. யாரோ ஒரு டெனண்ட் நாங்கள் கட்டின பணத்துக்கும் கொடுத்த ரெசிப்ட்டுக்கும் மேட்ச் ஆகல, 10,000 ரூபா கட்டினா 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க அப்படின்னதுனால ஒரு அட்வொகேட் கமிஷனர் 2 பேரை இப்போ ரிட்டையர்ட் ஜட்ஜு போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் அப்பாவு சொல்கிறாரு, அந்த இடத்தெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும். இப்போ யாருமே வக்ஃப் இடத்தெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பட்டா போட்டு தரணும்னு சொல்ல மாட்டேன்றாங்க. இஃப் தட் இஸ் வேலிட் ஃபார் ஒன் கிளைம், why not it is valid for the other claim? Okay. Problem
இது வேலிட் கிளைமா? நான் சொல்கிறது எல்லா பெரிய ட்ரஸ்ட்டும். ஏன்னா ட்ரஸ்ட்டுங்கிறது ஈவன் பொலிட்டீஷியனுடைய ட்ரஸ்ட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை ஒரு சில லட்சத்தில் அடக்கிடலாம். ராகுல் காந்தி கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நேஷனல் ஹெரால்டு பேப்பருடைய ப்ராப்பர்ட்டிஸ் 7,000 கோடி. அது யங் இண்டியாங்கிற கம்பெனியில் 5 லட்சம் ரூபாய்க்கு மாத்திரம் ஷேர் கேபிட்டல் போட்டுட்டு அதில் 38% பிலாங் டு சோனியா காந்தி, 38% பிலாங்ஸ் டு ராகுல் காந்தி. ராகுல் காந்தியுடைய அஃபிடவிட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐ ஓன் ஷேர்ஸ் ஒர்த் 1.78 crores லேக்ஸ் ஆஃப் யங் இண்டியா ஷேர்ஸ். அதோடைய வேல்யூ 3000 கோடி. ஸோ இந்த 3000 கோடி எங்கே இருக்குது? யாருது? இன்னும் சொல்ல போனால் அந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தால் அதுக்கு சிட்டிக்குள்ளே இடம் இருக்கணும். இப்போ தினத்தந்தியாக இருக்கட்டும், எல்லாமே சிட்டிக்குள்ளே கவர்மெண்ட் கம்மி ரேட்டில் அன்றைக்கி கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்போ நியூஸ் பேப்பர் உங்களுக்கு காலையில் 5 மணி 6 மணிக்கு வரணுங்கிறதுக்கு. ஸோ நமக்கு அன்றைக்கி நேரத்தில் அப்படி இருந்தது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று கோவில் இடங்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆகமங்கள்னு ஒன்று சொல்கிறோம். இந்த ஆகமங்களுடைய ஸ்ட்ரக்சரை பிஹெச்டியாக பண்ணாங்க தீபா துரைசாமின்னு ஒருத்தர். அவங்க அதை பார்த்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்ட்ரீட்ஸை அனலைஸ் பண்ணால் அது ஆகமங்கள் அடிப்படைக்கு பொருந்துகிறது ஓரளவுக்குன்றாங்க. அதாவது ஒரு நகரம்ங்கிறப்ப ஒரு கோவில், அதை சுற்றி 4 அக்ரஹார வீதிகள், அதற்கு ஒட்டியே கடை வீதிகள், மார்க்கெட், இது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் அ சிட்டியோட கனெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கோவில்கள் சுயமாக இயங்கணும், அது அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் கல்வெட்டுகள், செப்பேடுகள், இதெல்லாம் நிலங்கள் தானம் கொடுக்கும். இப்போ அது எதையுமே அந்த ரைட்ஸை இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு பண்ணலாம். பல கோவில்கள், நான் ரொம்ப இப்போ கிளைமை நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் மாத்திரம் என்னால் ஒரு 20-30 கோவில்கள் சர்ச்சாயோ மசூதியாவோ இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஓகே, இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. இப்போ இந்த பேயாழ்வார் இந்த கோயில் இப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் எழுந்திருக்கக்கூடிய விவாதம், இது வந்து இதுக்கு எப்படி முடிவு வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை ஒன்று சொல்லிடணும், எந்த கோவிலாக இருந்தாலும் யாருக்கும் கிடையாது. ஸோ வந்து இதை வந்து இந்து அறநிலையத்துறை வந்து தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்துறதில்ல, give it as a GO or amendment. Nobody can claim it. சார் சார் இவங்க தான் சார் போய் லண்டன் ஹைகோர்ட்டில் போய் ஜெயிச்சுட்டு வந்தது சார். அங்கே இருந்தது ஒரு சிலை, அவங்க பாஷையில் பிரான்ஸ், கோர்ட் பாஷையில் இது தஞ்சாவூர் பிரான்ஸ் நடராஜர் சிலை. ஸோ அந்த பிரான்ஸை வின் பண்ணுறதுக்கு திஸ் பிலாங்ஸ் டு த பெர்பெச்சுவல் டெய்டி ஆஃப் அ பட்டூர் டெம்பிள். ஸோ அந்த மாதிரி ஒரு இடமும் கோவில்களும் இதுவும் அந்த டெய்டியுடைய சொந்தமானது. இதை யாருமே கிளைம் பண்ண முடியாது. இப்படி கிளைம் பண்ணால் கிரிமினல் அஃபென்ஸ்னே சொல்லணும். நான் அப்படி தான் சொல்லுவேன். இஃப் தே கேன் கிளைம் இட் இஸ் என்னதுன்னு சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு இன்னும் தானம் கொடுக்குற மாதிரி அவர் யூஸ் பண்ணுறார் வார்த்தைகளை. அல்லாஹ்ங்கிற வார்த்தை, நான் முடிக்கிறேன், எனக்கு இதை விட்டுருங்க. அல்லாஹ்ங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தைங்கிறாங்க. அதாவது எல் அப்படிங்கிற வார்த்தை பேசிக்கலி பைபிளில் இருக்குது. அதோடைய எக்ஸ்பான்ஷன் எலோஹிம் அப்படின்னு வரும். கிட்டத்தட்ட ஹீப்ரூவில் 2500 தடவை இருக்குது. ஆனால் உங்கள் டிரான்ஸ்லேஷனில் அது வராது. இஃப் யூ ஆர் யூசிங் எனி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், லார்டுங்கிற வார்த்தை 8400 தடவை வரும், விச் இஸ் ஒரிஜினலி YHWH. அது யாவே யெகோவான்னு யூஸ் பண்ணுவாங்க. தெர் இஸ் அனதர் வேர்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லார்ட் காட்னு இருக்கும். த ஒரிஜினல் வேர்ட் இஸ் எல்லோஹிம். இதில் எல்ங்கிறது தான் இந்த பேசிக் வேர்ட். நீங்கள் பல சர்ச்சுக்கு பார்த்தா பெத்தேல் அப்படிங்கிற பேர் வரும். இதில் எல்லுங்கிறது நேம் ஆஃப் த காட். இந்த எல்லுக்கு தெர் இஸ் நோ ரூட் வேர்ட் இன் எனி ஆஃப் த செமிட்டிக் லாங்குவேஜஸ். அண்ட் இட்ஸ் பேசிக்கலி இட் இஸ் ஃப்ரம் அன் அக்கடியன் ஃபார்ம் இலு, அண்ட் இட் இஸ் அவைலபிள் இன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் எல், இலு, அல் இப்படின்லாம் போகுது. இதில் எல்லோஹிம்னு வர்றப்போ எல்லோஹிம், ஹீன்னு போட்டால் பெண்பால். இப்போ இது பேனாங்கிறத தமிழில் இதுன்னு சொல்கிறோம், ஹிந்தியில் சொன்னால் வஹின்னு சொல்லணும். ஹீ போட்டால் பெண்பால். ஸோ அதே ரூல்ஸ் அப்ளைஸ் டு ஹீப்ரூ ஆல்சோ. ஹீ போட்டால் பெண்பால். இப்போ கள் போட்டால் பலர்னு நம்ம சொல்கிறோம் தமிழில். ஸோ இம்மு போட்டால் பலர். எல்லோஹிம்னா அம்மையப்பர். ஸோ சிவன் தான். ஸோ இந்த சிவ வழிபாட்டை நீங்கள் நிந்தனை செய்யாதீங்க. இன்னொன்று, உருவ வழிபாட்டை மிக மோசமாக பைபிளில் வசனங்கள் இருக்கலாம், குரானில் வசனங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே இன்றைக்கு 2021ஆம் நூற்றாண்டில் அதை வந்து கேலி பேசுகிறதும் தவறு. உங்களுக்கு உருவ வழிபாடு தப்பா? ஏன்னா இதை வந்து கம்யூனிஸ்ட்டும் பேசுவாங்க, அது மனுஷன் பண்ணது தானே அப்படிம்பாங்க. சார் ஒரு பேப்பர் இருக்குது சார், இந்த பேப்பரை நான் போய் வெளியில் ஹாட் சம்மர் 50 டிகிரி சீயில் கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சாலே எரியாது. ஆனால் ஒரு சின்ன லென்ஸை வச்சேன்னா வெயிலில் வச்சா லெஸ் தென் ½ minute எரிஞ்சிடும். வெயில் கம்மியாக இந்த 5 மணி டயத்தில் வச்சா கூட ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு 20 minutesல எரிஞ்சிடும். இப்போ இந்த லென்ஸில் வந்து எந்த பவரும் கிடையாது. இட் டசன்ட் கிவ் யூ எனி சன்லைட் ஆர் ஹீட் ஆர் எனிதிங். அது குவிக்கிறது, அதுதான் வந்து உருவம். ஸோ உருவ வழிபாட்டை கேலி பண்ணுறதுன்னா நீங்கள் பேப்பர் இல்லாத எரியிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா?
ஏன்னா இது நான் ஒன்றும் பெருசாக புதுசாக சொல்லலை. திருமணத்தில் சூரியகாந்தம்ங்கிற பேரோட இந்த உதாரணத்தை திருமூலர் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால இந்த ஷிர்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதும் வருத்தம் தருது. எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் அந்த இன்னொன்று மசூதிகள்னு பார்த்தால் ஒரு ஷேப் வைக்கிறீங்க, இதுக்கு அடுத்தது பார்த்தா பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கிறீங்க. இதெல்லாம் இதுக்கு எந்தவித ஆதாரமும் குரான்லாம் கிடையாது. பட் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஏன்னா திரும்ப ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, கும்பு மாதிரி இருந்தால் இது, அப்புறம் அசிங்கமான வார்த்தைகள், தரக்குறைவான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். ஏன்னா இதில் என்னால் அது இது பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். கரெக்டாக இல்லை, அதுக்கான விமர்சனத்தையும் அவர் சந்திச்சார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அஃபிஷியலாக மன்னிப்பு கேட்கல, ஃப்ளோவில் சொல்லிட்டேன். மன்னிப்பு கேட்கல, ஃப்ளோவில் சொல்லிட்டேன்னா அவங்க அந்த மாதிரி புத்தகத்தை தான் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். சார் திருமூலரையும் திருமந்திரத்தையும் திருக்குறளை நீங்கள் ஒழுங்காக உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா இதை சொல்ல மாட்டீங்க. இறைவனை உன் தலையால் வணங்காவிட்டால் உன் தலையில் உள்ள ஐம்பொறிகளால் பயனில்லை. கோளில் குணமில் பொறியிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. ஸோ என் குணத்தான் தாளை வணங்காட்டா உன் ஐம்பொறிகளால் பயனில்லை, கண்ணில்லை காதில்லை இருந்தும் பயனில்லை. ஸோ இது திருவள்ளுவர் சொல்கிறார், நான் சொல்லலை. சரியா? ஸோ உருவ வழிபாட்டை, ஏன்னா வெஸ்டர்ன் தாட்ஸுக்குள்ளே போனவங்க அது ஏதோ தப்புன்னு நினைக்கிறாங்க. இதை காந்தியடிகள் ஒரு சின்ன உதாரணத்தில் சொல்லியிருக்கார். இப்போ இங்கே ஒரு புக் ஷெல்ஃப் வைக்கிறீங்க, 10 புக்கு அடுக்கி வச்சிருக்கு, கீழே தட்டி விட்டுறோம். நான் எல்லா புக்கையும் எடுக்க பார்க்குறேன். அசியூம் தெர் இஸ் அ முஸ்லீம் ஃப்ரெண்ட் அண்ட் கிறிஸ்டின், அவங்க எந்த புக்கு, அசியூம் தெர் இஸ் ஆல்சோ குரான், அவங்க எதை எடுப்பாங்க? தட் இஸ் அனதர் பேப்பர். பட் தே ஃபீல் அது காட்ஸ் புக்கு எடுக்கணும். அதுதான் உருவம். உங்கள் மனசுக்குள்ளே அந்த புக்கு கடவுளின் வார்த்தைன்னு போயிடுச்சு. அந்த கதைகளில் தெர் இஸ் நோ ட்ரூத் டு அன் அயோட்டா அப்படிங்கிறது இன்றைக்கி ஆர்கியாலஜி எஸ் ப்ரூவ். ஸோ இதை உருவ வழிபாட்டையும் தவறாக பேசுறது. ஏன்னா இவர் ஒரு மதவாதி பேசினால் கூட தவறு. பட் இவர் ஷிர்க்குங்கிற வார்த்தையெல்லாம் ஒரு வக்ஃப் போர்டு தலைவராக அவர் மேஜிஸ்ட்ரேட் பவர் இருக்குது. இந்த வக்ஃப் ஆக்ட் படி அவர் இஃப் கேன் டிசைட் சம்திங், ஹி ஹஸ் காட் அ பவர் ஆஃப் அ மேஜிஸ்ட்ரேட், ஹி ஹஸ் டு பி செக்யூலர். நாங்கள் சகிச்சுக்கிறோங்கிற வார்த்தையே தவறு. அதற்கு ஈக்குவலாக மதிக்கிறோம், போற்றுகிறோங்கிறது. சகிச்சுக்கிறதுன்னா பழச்சு போங்கிற அர்த்தம். இந்த வார்த்தைகளே ரொம்ப தவறாக. நன்றி சார். பொலிட்டிக்கல் பிலோஜி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.